வண்டி வருங்கப்பா, வாப்பா சீக்கிரம் இங்கிட்டு வா. ஓ சைக்கிள் தானா? நான் வண்டி நினச்சிட்டேன். வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சைக்கிள் சவுண்டை வந்து ஒரு பைக் சவுண்டாக வந்து எப்படி மாற்றுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு சைலன்சர் மாதிரி நம்மளாக கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து பாருங்கள், இப்போ எப்படி சவுண்டு கேட்குதுன்னு மட்டும் பாருங்கள். பயங்கரமாக சவுண்டு கேட்கும். நீங்கள் வந்து சைக்கிளில் வந்து போனீங்க அப்படின்னா பின்னாடி வந்து பைக் வரதாக தான் நினைப்பாங்க. ஸோ சூப்பராகவே இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைலன்சர் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சைக்கிள் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக போய் அந்த வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அது வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் கேன் இருந்தாலே போதும், சூப்பராக வந்து பண்ணிடலாம். வாட்டர் கேனில் வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் கூம்பு மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போனா தான் கெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஏடிஎம் கார்டு, பழைய கார்டு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதை தான் நம்ம வந்து அங்கே வந்து முன்னாடி வந்து வைக்க போகிறோம். அப்போனா தான் வந்து இது வந்து மாறி மாறி வந்து வளைஞ்சிட்டு அதே பொசிஷனுக்கு வரப்போ சவுண்டு வந்து நல்லா கேட்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் எதாவது பிளாஸ்டிக் டைப்பில் வந்து இதை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அது போக வந்து டேப் நம்மளுக்கு தேவை. அதுக்கடுத்து பேம்பு ஸ்டிக் வந்து தேவை. இது இல்லை அப்படின்னா பென்சில் கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா குச்சி கூட எடுத்துக்கலாம். இது இருந்தாலே போதும், சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கேனில் வந்து மேலே வந்து இந்த பகுதியை தான் வெட்டணும். கொஞ்சம் போல தான் வெட்டணும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் கத்தியை வச்சு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெட்டி பாருங்கள். வெட்ட முடியல அப்படின்னா ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி கூட அதை வெட்டிக்கோங்க. என்னால் கத்தியில் வந்து வச்சு பார்த்தேன், நான் அவ்வளோ வந்து வெட்ட முடியல. ஸோ அதனால் ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி நான் வந்து வெட்டிக்கிட்டேன். எதுனாலும் வெட்டும் போல வந்து கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க, கொஞ்சம் பார்த்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் இப்போ காவாசி தான் வெட்டியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அரை அளவுக்கு வந்து வெட்டினாலே போதும். அதுக்கடுத்து நம்ம கார்டை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கார்டை எடுத்துக்கலாம். கார்டை வந்து இந்த மாதிரி வச்சு வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ வச்சாலே தெரியும் பாருங்கள், காவாசி இந்த லெவலுக்கு தான் போகுது. இந்த லெவல் இருந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம ஒட்டினா தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து அது பியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஃபெவிக்விக்கை நான் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறேன். ஃபெவிக்விக்கை வந்து நீங்கள் வந்து நார்மலாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த நம்ம வெட்டின அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ போல் நல்லா வந்து அந்த பிளாஸ்டிக்கோடு நல்லா ஜாயிண்ட் ஆகி ஒட்டிக்கிறோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து வெளியே வராது இழுத்தாலும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் ஃபெவிக்விக்கை வந்து வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து சைக்கிளில் தான் நம்ம ஃபிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து சைக்கிளில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடியே வந்து வெட்டிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இந்த மாதிரி வெட்டினா தான் நம்மளுக்கு வந்து சவுண்டு வந்து அதிகமாக வரும், இல்லைன்னா சவுண்டு வந்து வராது. சப்போஸ் வந்து இதில் வந்து ஹோல்ஸ்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் சவுண்டு வந்து நல்லா வரும், வெட்டலாட்டினா. இப்போ வந்து இதை வந்து சைக்கிளில் நம்ம ஃபிட் பண்ணி பார்க்க போகிறோம், எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு. இப்போ சைக்கிளை வந்து நீங்கள் எங்கே ஃபிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து இங்கே ஃபிட் பண்ணலாம், இல்லைன்னா இதுக்கு கீழே வந்து ஃபிட் பண்ணலாம். சில பேர்த்துக்கு வந்து அந்த கம்பி ஆங்கிள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் ஃபிட் பண்ணணும். இப்படி வந்து ஃபிட் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதை வந்து அந்த வீல் சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்டு வந்து இருக்கணும், அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த சைக்கிளுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து பேம்பு ஸ்டிக் வந்து எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அது சப்போஸ் வந்து சுத்தமோல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் வந்து உள்ளக்க வந்துடக்கூடாது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பேம்பு ஸ்டிக் வந்து மேலே வந்து அந்த வீலுக்கு மேலே வந்து அடிக்கும் போல் அது ஒரு சவுண்டு வந்து நம்மளுக்கு கேட்கும், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டிக்கை வந்து இது பண்ணுறோம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் குச்சி இல்லைன்னா பென்சிலை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து இதையும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து சைக்கிளில் வந்து மாட்டி பார்க்கலாம், எப்படி எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நான் வந்து சைக்கிளில் வந்து மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கார்ட் டைப் வந்து கரெக்டாக இந்த வாக்கில் இருக்குது அப்படின்னா இந்த கம்பு வந்து இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒட்டிட்டிங்களான்னு ஒருக்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சைக்கிளை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே இந்த பொசிஷனில் தான் ஃபிட் பண்ண போகிறோம்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனால் அதே பொசிஷனுக்கே நம்ம ஃபிட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த மாதிரி வச்சுட்டு கட்டுக்கம்பி யூஸ் பண்ணி தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கட்டுக்கம்பியை வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் டேப் சுற்றி நல்லா சுற்றிக்கோங்க. அதுக்கடுத்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம சூப்பராக வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லை, சப்போஸ் வந்து இப்போ சுற்றுறோம் அப்படின்னா சவுண்டு வந்து இந்த மாதிரி கேட்கும். சப்போஸ் வந்து நீங்கள் வெளியே போகும்போது எதுவும் தேவையில்லை எனக்கு அப்படின்னா இந்த மாதிரி திருப்பிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ திருப்பி வச்சுட்டிங்க அப்படின்னா நார்மலாக சவுண்டு வராது. நீங்கள் நார்மலாக சைக்கிள் வந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஓட்டிகிட்டு போகலாம்.
அதுக்கடுத்து உங்களுக்கு சவுண்டு வந்து சில இடத்துல வந்து சவுண்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணும். அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் கட்டு கம்பி சுற்ற சொன்னேன். இப்போ வந்து வச்சுட்டு இப்போ சுற்றி பார்க்கலாம் எப்படி சவுண்டு இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே பைக்கோட அந்த பெரிய பைக்கோட சவுண்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு சவுண்டு வந்து சூப்பராக ஹெவியாக இருக்கும். ஸ்பீடாக ஓட்டும் போது இன்னும் பைக்கு வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். பாருங்கள், இதை வந்து நான் வந்து அப்படியே நான் சைக்கிளை வந்து ஓட்டி ட்ரை பண்ண போகிறேன். எப்படி சவுண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். சவுண்டு நல்லா காமெடியாக இருக்குது, நல்லா சவுண்டாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் பக்கத்தில் வச்சு உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு சவுண்ட் இருக்கும். சூப்பராக ஹெவியாக இருக்கும். நீங்கள் வந்து வேணுங்கிறப்ப வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாப்பா வலியுது, வண்டி வண்டி போகுது, வண்டி போகுதுயா. சைக்கிள் அதுக்கு பார்த்துட்டு சொல்லணும்ல அவளை. ஓரமா பைக் வருதுன்னு சொல்லுவீங்க. உடனே நான் அப்படி கிராஸ் பண்ண, ஓ சைக்கிள் தானா, இது பைக் சவுண்டு கேட்குது, வண்டி சவுண்டு கேட்குது, அந்த மாதிரி நீங்க கேஷுவலா பேசணும். சரியா? 1 2 3 இருங்க. அவனை திரும்ப சொல்லுங்கம்மா. இங்கே இருக்கட்டும். சரி, ஓகேவா? இருங்க. பாப்பா வண்டி வருதுயா, ஒதுங்கிட்டு போ. பாப்பா வண்டி வருது பாப்பா, ஓரம்மா வா பாப்பா. சைக்கிள் தானா இல்லை நீ? வண்டி வருது பாப்பா, வா பாப்பா, சீக்கிரம் இங்கப்பா. ஓ சைக்கிள் தானா? நான் வண்டின்னு நினச்சிட்டேன்.